நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சைவ சித்தாந்த மன்றத்தின் அழைப்பை ஏற்று ஆறுமுக நாவலர் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் குரு பூசையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் இணைய வழியில் இணைந்திருக்கும் சிவனடியார்களையும் வணங்கி வரவேற்கிறேன். முதலில் பூசை வழிபாட்டுடன் ஆரம்பமாகி பஞ்சபுராணம் பாடி பூசை நிறைவு பெறும். அதுவரை தயவு செய்து எழுந்து நின்று கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிற்றம்பலம். முதலில் விநாயக வழிபாடு, அதாவது விக்கினங்கள் தடைகளின்றி இனிதே நிறைவேற்றித் தர எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வேண்டுதல். 2-3 பாடல்கள் தான் படிப்பேன். உச்சியின் மகுடம் என்ன ஒளி தருமுதலின் நோடை வச்சிரமரிப்பின் நொட்டை மணிகொன்கின் பிரிவயங்க மெய்ச்சவிக்க வரிதூங்க வெளமாமுகம் கொண்டுட்ட கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு என்று செய்வாம். சக்தியால் சிவம் ஆகி தனிப்பெற முத்தியான முதனை துதிசெய துத்தி ஆகிய தொற்பருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொற்பாதமே. மதுரமொழி நல்குமையால் முதல் வெண்மலர்பதத்தை முதிர நினைய வல்லோர்கோ அரிதோ முகில்போல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதம் கிளவியும் காதும் குளம் மன்னனே. உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கம் எனும் தருநிறுவி உறுதியாகத் தள்ளறிய என்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகட்வாச கள்ள வினவசபோத கவளமுட களித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொடிசித்து வேளத்தை நினைந்து வரு வினைகள் தீர்ப்பாம். நான் முதல் ஒன்று கூட இருந்தனால் நான் கூறிவிட்டிருக்கிறேன். அதாவது குருபூசை என்பது ஏன் நாங்கள் வழிபடும், அது நாங்கள் வருடம் கடைப்பிடிக்கின்றோம். ஏன் கடைப்பிடிக்கின்றோம் என்றால் இந்த எல்லாம் வல்ல இந்த பெருமானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. ஏன் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும்? அவர் அங்கே சைவ சமயத்தை நிலைநாட்டினவர். அப்படி நிலைநாட்டினபடியால் தான் இன்று ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல, பிரான்ஸ், ஹொலந்து, டென்மார்க், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் அங்கு போய் கோயில் கட்டி அங்கே சைவ சமயத்தை எப்படி வருகின்றார்கள். ஆகவே அவர் அந்த சைவ சமயத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு தனி மனிதனாக நின்று இந்த வல்லரசரோட போராடி நிலைநாட்டி சைவ சமயத்தை மட்டுமில்லை தமிழையும் நிலைநாட்டி வச்சிருந்தவர் அவர்.
ஆகவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் வருடா வருடம் இங்கு மட்டுமில்லை, அநேகமாக தமிழர்கள், யாழ்ப்பாணத்து தமிழர்கள் எங்கெங்கும் இந்தியாவில் கூடி அவர்கள் வழிபட்டு நன்றி செலுத்தி இந்த குருபோச வழிபாடு செய்து வருகின்றார்கள். ஓம் நம சிவாய. இனி ஒரு சிறு பூசை, அதாவது போட்டி திருத்தாண்டகத்திலே அர்ச்சனை பாடல்கள் 4-5 அதில் தேர்வு செய்து பூசையோடு நாங்கள் வழிபாடு செய்வோம். வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளுன்னை கொண்டாய் போற்றி, ஓற்றாகி உன்னை கொளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மனையானே போற்றி போற்றி, பிச்சாடன் பேனோடு உகந்தாய் போற்றி, பிறவியர்க்கும் விரானே போற்றி, வச்சாடன் என்று மகிழ்ந்தாய் போற்றி, மறுவையும் சிந்தை புகுந்தாய் போற்றி, பொச்சாதுரம் ஒன்றுமைதாய் போற்றி, போகாதியம் சிந்தை புகுந்தாய் போற்றி, கற்றாக நாகம் வசித்தம்மை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மறுவார்புறம் மூன்றும் மைதாய் போற்றி, வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி, உருவாகி என்னை உருவாகி என்னை படைத்தாய் போற்றி, உள்ளாவி வாங்கி கொடுத்தாய் போற்றி, திருவாகி நின்ற திறமே போற்றி, தேசம் பரவப்படுவாய் போற்றி, கருவாகி ஓடும் முகிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மானத்தார் போற்றும் மருந்தே போற்றி, வந்து எந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலை போற்றி, ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி, தேனற்ற மாத்தை தனிமே போற்றி, தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி, காணத்தியாடல் உகந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஊராகி நின்ற உலகே போற்றி, ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி, வேராகி எங்கும் பரந்தாய் போற்றி, வேராதியன் திந்தை பூந்தாய் போற்றி, நீராவியான நிலனே போற்றி, நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி, காராகி நின்ற முகிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பண்ணின் நிசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, எண்ணம் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணம் நிலனும் தீயானாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மூவாய் புறமாய் இரவாய் போற்றி, முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி, திருவாதினவர் கொழுந்தே போற்றி, சென்றேறு எங்கும் பரந்தாய் போற்றி, ஆவாடியனுக்கு எல்லாம் போற்றி, அல்லன் நனிய அலந்தேன் போற்றி, காவாய் கனகத் திறனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி, பெண்ணா இலங்கைக்கோன் இறைவா போற்றி, இறைவிரனால் வைத்துகந்த ஈசா போற்றி, பண்ணாரிசையும் சொற்கேட்டாய் போற்றி, வந்தேயும் சிந்தை புகுந்தாய் போற்றி, கண்ணே உலகுக்கு ஆனாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி,
ஞானத்தின் திருவுருமை நான் மறையும் கனித்துணையே வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி கொடுந்தையே தேனற்ற மலர்கொண்டை செஞ்சடையா சீதொடுக்கும் காலத்தின் எழுபுறப்பை கண்களிப்ப கண்டார்கள் மறைவாழந்தமிழம் ஒருமை மறைவாழந்தமிழம் உடுமையொழுக்கம் பெருகும் துறைவான சுற்றத்தா நமக்கு ஒழுங்கியோரும் படலும் குறைவாடும் திருமுடியில் பெரும் புனனோடர் வணிந்த கரைவாடும் கண்டத்தா தமை தொழுது மனம் கழித்தவன் இளவிய நீர்மெளிமிழியன் அலைகள் சோதியன் நம் பலத்து ஆடுவான் மலர்பிளம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பஞ்சபுராணம் பாடுவதற்கு செல்வி கீர்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நிறை கலலரவம் சிலம்பொலி அலம்பும் நிமல நிராணி திரு மேனி நிறை கலலரவம் சிலம்பொலி அலம்பும் நிமல நிராணி திரு மேனி வேலைக்கலமாகனோர் பாகமார் பூணந்த வடிவினர் கோடியணி விடைய அரைக்கலு சந்தும் காரகி பிளவும் அளப்பெரும் கணமணி அரஞ்சி குறை கடலோதம் நித்திலங்கோலிக்கும் கோணமாமலையமன் தாரே பானினைந்தூட்டும் தாயினும் சால அருந்துணி பாவிய நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில் ஆனந்தம் மாய தேனினை சோரிந்து புறம்புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைந்தோடந்து சிக்கன பீடித்தேன் எங்களும் தருளுவது இனிதே எங்களும் தருளுவது இனிதே உலகெல்லாம் உனன் ஒளிவளர் விளக்கே உலப்பிரா ஒன்றே உணர்வி சோர் கலந்ததோர் உணர்வே தெளிவளர் பணிங்கின் திறன்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலருள்ளத்து ஆனந்தன்கனியே அம்பலந்தாடதங்காக தெளிவலத்தெய்வ கூத்தங்காயை தொன்றனே விளம்புமா விளம்பே தொன்றனே விளம்புமா விளம்பே மண்ணுகத்தில்லை வளர்க்க
நீங்கள் யாராவது மலரிட்டு வணங்குவதானால் சென்று உங்கள் வணங்குதலை தெரிவித்துக் கொள்ளாது. விபூதி சாதாரண நன்றி. இன்றைய நிகழ்வில் வழிபாடுகளை நடாத்தி தந்த நமது அன்புக்குரிய ராஜராஜேஸ்வரன் அவர்களுக்கு சைவ சித்தாந்த மன்றத்தின் சார்பில் நமது நன்றியும் கடப்பாடும். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி நிரலில் 3 பெரியோர்கள் ஆரம்பனாவலருடைய பங்களிப்பு பற்றி பேச இருக்கிறார்கள். இலங்கை யாழ் மகாஜனா கல்லூரி பழைய மாணவி ஞானகலை லோகநாதன், யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சத்தியலிங்கம், யாழ் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் ஜூம் வழியாக எங்களுடன் இணைந்து கொண்டு நாவலருடைய பங்களிப்பை பற்றி உரையாற்ற இருக்கிறார்கள். சைவ சித்தாந்த மன்றம் சில வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு மெல்பர்னில் கடந்த காலங்களில் சிறிது சிறிதாக சில நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதில் நாயன்மார் குரு பூசைகள், சந்தான குரவர் குரு பூசைகள் அநேகமாக தவறாமல் செய்து கொண்டு வருகிறோம். அது வீடுகளில் இருந்தாலும் எங்களது வலைத்தளத்தின் மூலம் அநேகமான ஆட்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகிறார்கள். அது பற்றிய விவரங்களை நீங்களும் சைவ சித்தாந்த மன்ற வலைத்தளத்தில் சென்று பார்த்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல சித்தாந்த வகுப்புகள் ஆரம்ப வகுப்புகள் தொடர்ந்து சித்தாந்த நூல்கள் பற்றிய வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றிய விவரங்களையும் சைவ சித்தாந்த மன்ற வலைத்தளத்தில் போய் அறிந்து சேர்ந்து படித்துக் கொள்ள விரும்புபவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளவும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் மகாஜன கல்லூரி பழைய மாணவர் ஞானகலை லோகநாதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் ஹார்மோனா அவர்கள் பற்றி பேசுமாறு வேண்டுகிறேன். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சைவம் வளர்த்த மகாஜனா கல்லூரி. இந்த வாய்ப்பை தந்த சைவ சித்தாந்த மையம் விக்டோரியா உறுப்பினர்களுக்கு நன்றி. நான் பாடசாலையில் படித்த காலம் 1961ஆம் ஆண்டு தொடக்கம் 70ஆம் ஆண்டு வரை. பெரும்பாலான மாணவர்களுக்கு பாடசாலை வாழ்க்கை ஒரு கவலையற்ற மகிழ்ச்சியான காலம். ஆனால் பாடசாலையில் கல்வி முடித்து மேற்படிப்பு, உத்தியோகம், குடும்ப வாழ்க்கை என்ற பயணம் செய்யும் போது பாடசாலையில் பயின்ற கல்வியும் அனுபவங்களும் நமக்கு வழிகாட்டியாக இருந்தன என்பதை உணர முடிகிறது. இளமையில் நமது வழிகாட்டிகள் 2 குடும்பங்கள். அதில் ஒன்று தாய் தந்தை சகோதரங்கள், மற்றது பாடசாலை குடும்பம், அதாவது அதிபர், ஆசிரியர்கள், சக மாணவிகள், ஊழியர்கள் என பலர். எங்கள் பாடசாலை 1910ஆம் ஆண்டில் திரு துரையப்பாவிள்ளை என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் இந்த பாடசாலையை ஆரம்பித்தார்? இந்த கேள்விக்கு விடை அவரின் சரித்திரம்தான் சொல்லும். ஆங்கிலேயர் முழு இலங்கையையும் ஆண்ட காலம் 1815ஆம் ஆண்டு தொடக்கம் 1947ஆம் ஆண்டு வரை.
ஸ்தாபகர் துரையப்பா பிள்ளை 20 ஐப்பசி மாதம் 1872ஆம் ஆண்டு அருளம்பலம் தங்கம்மா தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தார். அவர் தமது ஆரம்ப கல்வியை ஊரில் உள்ள தமிழ் பாடசாலையில் கற்றார். ஆனால் அன்றைய நிலையில் ஆங்கில கல்வி அவரை ஈர்த்தது. அவர் தந்தை அருளம்பலம் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் பணம் கட்டி மகனை படிக்க வைத்தார். அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது தந்தை இயற்கை எய்தினார். இதன் காரணமாக அவரது கல்வியை அப்பாடசாலையில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் மதம் மாறினால் பாடசாலை கல்விக்கு பணம் கட்ட வேண்டிய தேவை இல்லை. அவர் அங்கேயே கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் கிறிஸ்தவராக மாறுவதற்கு ஒப்புக்கொண்டார். அவர் பெயர் சாமுவேல் ஹட்சன் துரையப்பா பிள்ளை டெய்லர் ஆக மாற்றப்பட்டது. அவர் தனது கல்வியை முடித்ததும் அவரை பாணந்துறை, இந்தியா, பம்பாயில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இலங்கை திரும்பியபின் அவர் தெல்லிப்பளை அமெரிக்கன் மிஷனரிஸ், அதாவது இப்போதுள்ள யூனியன் கல்லூரியில் ஆசிரியராகவும் அதிபராகவும் பணிபுரிந்தார். இவர் 1908ஆம் ஆண்டில் தையல் நாகி என்பவரை கிறிஸ்தவ தேவாலயத்திலும் திருமணமும் செய்தனர். இக்காலத்தில் கிறிஸ்தவ மதமாற்றம் தெல்லிப்பளையிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் காட்டுத்தீ போல பரவலாயிற்று. இதில் அதிருப்தியடைந்த துரையப்பா பிள்ளை தனது அதிபர் பதவியை விட்டு விலகி அன்றே சுற்று கிராமங்களில் உள்ள பிள்ளைகளை சேர்த்து வீட்டுத் திண்ணையில் தமிழ், சமயம் போன்ற பாடங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இதை அறிந்த அயல் கிராமங்களில் உள்ள மக்கள் மேலும் தங்கள் பிள்ளைகளை அவரிடம் கல்வி பயில அனுப்பத் தொடங்கினார்கள். பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அவர் தனது மனைவியின் சீதனக்காணியில் ஒரு கொட்டில் அமைத்து அதில் பாடசாலையை தொடங்கினார். அவரது அதீத சைவ பற்றின் காரணமாக அவர் பாடசாலைக்கு சரஸ்வதி வித்தியாசாலை என பெயரும் சூட்டினார். இப்பாடசாலை 1918ஆம் ஆண்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அழிந்தது. அப்போது அவர் மனம் தளராமல் பணம் சேர்த்து ஒரு சிறு கட்டிடம் சில வகுப்பறைகளுடன் இதே இடத்தில் கட்டி எழுப்பினார். மேலும் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆண்களுக்கு மகாஜனா உயர் பாடசாலை என்றும் ஆண் பெண் கலந்த கீழ் வகுப்புகளுக்கு சரஸ்வதி பாடசாலை என்றும் வளர்ந்து வரும் காலத்தில் துரையப்பா பிள்ளை 1929ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அப்போது அவர் மகன் ஜெயரத்னத்தின் வயது 16. மகாஜனா மேல் பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்தார். இதனால் அவரது சகலன் சின்னப்பா அவர்கள் அதிபராக பதவியேற்று சிறப்பாக பாடசாலையை நடத்தினார். இவ்வேளையில் ஜெயரத்னம் தனது படிப்புகளை முடித்துக்கொண்டு 1936ஆம் ஆண்டு மகாஜனாவில்
ஆங்கில ஆசிரியராக பணியேற்றார். இதைத் தொடர்ந்து 1942ஆம் ஆண்டு கலை பட்டதாரியாகவும் சித்தி எய்தினார். பாடசாலை மேலும் வளரும் நிலைமையில் 1945ஆம் ஆண்டில் திரு சின்னப்பா மரகால் ஜெயரத்னம் அதிபராக பதவியேற்றார். அப்போது மகாஜனா கல்லூரியையும் சரஸ்வதி பாடசாலையையும் பெயர் மாற்றப்பட்டு மகாஜனா கல்லூரியானது. இவர் காலத்தில் பாடசாலை வளாகத்தில் சிவகாம சமேத நடராஜ பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது. பாடசாலை முதல் மணி அடிக்கும் போதும் அதிபர் கந்தூரில் உள்ள ஒலிவாங்கியில் ஒரு மாணவனால் அல்லது ஒரு மாணவியால் ஒரு தேவாரமும் புராணமும் ஓதப்படும். இவ்வேளையில் பாடசாலை வளாகத்தில் உள்ள சகலரும் எந்த இடத்தில் இருந்தாலும் அசையாமல் எழுந்து நின்று அமைதியாக வணக்கம் செலுத்துவோம். பின் கோயிலுக்கு வரிசையில் செல்வோம். மாவட்டவர கன்சாமி கோயிலைச் சார்ந்த ராசா குருக்கள் பூசை செய்தார். அந்நேரத்தில் மறு சமய மாணவர்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர், இஸ்லாமிய மாணவர்களுக்கான அறைகளில் அவரவர் பிரார்த்தனையும் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் சிவபுராணம் பகுதி பகுதியாக சொல்லித்தர மாணவர்கள் ஓத வேண்டும். பின் வகுப்புகள் ஆரம்பமாகும். பாடசாலை முடியும் போதும் தேவாரம் புராணம் ஓதப்படும். அமைதியுடன் கேட்டு மாணவர்கள் வீடு செல்வார்கள். மேலும் நடராஜ பெருமானின் பிரதான நாட்களான பங்குனி, உத்தர, திருவாதிரை போன்ற தினங்களில் விசேட பூசையும், நவராத்திரி, விஜயதசமி நாட்களில் நீண்ட பூஜைகளும் நடைபெற்று பல வகையான பிரசாதங்கள் எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்படும். அத்துடன் மணியையர், குன்றக்குடி அடிகளார் போன்ற சைவ பெரியார்களின் சொற்பொழிவுகளும் நடைபெறும். நவராத்திரி ஒவ்வொரு நாளும் பூசை நடத்தும் பொறுப்பு ஒவ்வொரு ஆண்டு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படும். சரஸ்வதி பூசை நாட்களில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். இதைவிட கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு மேலாக மாவட்டபுர கன்சாமி கோவில் 17ஆம் திருவிழாவும், திருக்கேதீஸ்வரத்தில் 5ஆம் திருவிழாவும் மகாஜன கல்லூரி நிர்வாகம் நடத்தி வருகிறார்கள். திருக்கேதீஸ்வர திருவிழாக்கு பாடசாலை வண்டியில் ஆசிரியர்கள் மாணவர்களை கூட்டிச் செல்வார்கள். அத்துடன் மகாஜனா சாரண இயக்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாவட்டபுர கன்சாமி கோயில், நல்லூர் கன்சாமி கோயில், திருக்கேதீச ஆலயங்களில் திருவிழா காலங்களில் தொண்டு செய்ய அனுப்பப்படுவார்கள். தந்தை மனதில் கொண்டதை தனையன் ஜெயரத்னம் மேலும் மெருகூட்டி சைவ சமய தொண்டுகளில் மாணவர்களை ஈடுபடுத்தி பாடசாலையை நடாத்தினார். தற்போது 2200க்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள். இப்படியாக 1910ஆம் ஆண்டில் சைவ சமயத்தை வளர்க்கும் நோக்குடன் தொடங்கிய பாடசாலை 114 ஆண்டுகளாக இன்று வரை சைவ சமயத்தை பேணி காப்பாற்றி வருவது போற்றத்தக்க பணியாகும். இவ்வளர்ச்சி தொடர சிவகாமி சமேத நடராஜ பெருமானை வேண்டி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஞானா. மகாஜனாவின் சரித்திரம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. மகாஜனா மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்து பாடசாலைகள் அநேகமாக சமயம் ஒவ்வொரு நாளும் ஒரு பங்காகத்தான் இருந்திருக்கிறது. அடுத்ததாக ஹார்மோனியமில் வணக்க பாடல்கள் சிலவற்றை பாடுவதற்காக செல்வி கீர்த்தி அவர்களை அழைக்கிறேன்.
அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உனத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உனத்தில் தோன்றுமே. வலிமயிலறி வெள்ளம் தருவது நெஞ்சங்காணுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உனத்தில் தோன்றுமே. வலிமயிலறி வெள்ளம் தருவது நெஞ்சங்காணுமே. என்னையாளும் ஆண்டவனே எலிவேலவா, என்னையாளும் ஆண்டவனே எலிவேலவா. உன்னை தோன்றும் உணர்பாட அருள்வாயா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லது நம்மனை நாடி பெருகிட நல்லருள் செய்வார், நல்லது நம்மனை நாடி பெருகிட நல்லருள் செய்வார். தீயது நம்மனை எதிர்த்து பெருகிட திருவருள் புரிவார், நல்லது நம்மனை நாடி பெருகிட நல்லருள் செய்வார். தீயது நம்மனை எதிர்த்து பெருகிட திருவருள் புரிவார். உனையன்றிவனில்லை தேவங்கந்தையா, உனையன்றிவனில்லை தேவங்கந்தையா. உனதான ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வேலவா வேலவா. துள்ளுமத வேட்டை ஜனையாலே, தொல்லை நடு நீல கடலாலே. துள்ளுமத வேட்கை ஜனையாலே, தொல்லை நடு நீல கடலாலே. வெள்ளமடு சோலை குயிலாலே, மெய்யுருகு பாட தழுதாயே. தெல்ல தமிழ் பாடல் தெளிவோனே, செய்ய குமரேச திகழோனே. வல்ல பெரு ஞானோனே, பள்ளி மணவாள பெருமானே. நன்றி கீர்த்தியா. நன்றி. அடுத்ததாக யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தை சார்ந்த பழைய முன்னாள் தலைவர் சத்தியலிங்கம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசினார்கள். எனது அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய சிவத்தொண்டர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன்
தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆர்வனாவலர் சுவாமிகள் போல ஒரு பெரியாரை பற்றி பேசுவதற்கு கிடைத்தது பெரிய வாய்ப்புன்னு நான் கருதுகின்றேன். ஆர்வனாவலுக்கு இருக்கிற கவலை எங்கள் பலருக்கு சில நேரம் இருக்கலாம், சைவம் தமிழும் தொடர்ந்து நடக்குமா என்று. எனக்கும் அந்த கவலை வரும்பொழுது நான் மனைவியோடு காய்ச்சி கொண்டு வந்தேன். நாங்கள் கொஞ்சம் பேர் கதைக்கிறோம், பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு இதெல்லாம் வேறு செய்ய போயிடுவோம்னு சொல்லி அவர் சொன்னா, இல்லை சுஜந்தன் போல இளைஞர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அவரோட இன்னும் வயது குறைந்த இந்த கிருத்திகா இந்த பாடல்கள் படைக்கும் பொழுது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படியான இளம் வீர வேங்கைகள் இன்னும் எங்கள் மண்ணில் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் சைவமும் தமிழும் ஆண்டாண்டு காலமாக உலகம் உள்ளளவில் நினைத்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, ஆர்வனாவல் சுவாமிகள் யாழிந்து கல்லூரிக்கும் அவருக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவர் வாழ்ந்த காலங்கள் மிகவும் கஷ்டமான போர் சூழல்கள், ஆங்கில ஆதித்யம். அவர்கள் நாட்டை பிடித்தார்கள். நாட்டை பிடித்தது மட்டுமல்ல, தங்களுடைய சமய, தங்களுடைய விழுமியங்கள், தங்களுடைய மொழியை திணிக்க முற்பட்டார்கள். அதை கண்டு ஆர்வனாவலர்கள் மனம் விழுந்தார்கள். இந்து சமயமே அழிந்து விடுமோ என்ற அளவுக்கு போனது. நாட்டில் கஷ்டம், மக்களுக்கெல்லாம் பொருளாதார கஷ்டங்கள். அவர்கள் படிப்பதென்றால் அது ஒரு கஷ்டமான வேலை. ஒரு ஒரு கமக்காரனுக்கு 7, 8, 10 பிள்ளைகள் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் படிப்பிக்கிறது இயலாத காரியமாக இருக்கும். இதே நேரத்தை பாவித்து சில மிஷனரிகள் தங்கள் சமயத்தை கொண்டு வந்து பரப்பினார்கள். நீங்கள் வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படியுங்கள், நாங்கள் இலவசமாக படிப்பிக்கிறோம், உடுப்பு தருகிறோம், புத்தகம் தருகிறோம், ஆனால் உங்களோட பேரை மாற்றணும், நீங்கள் சமயம் மாற வேண்டும். அந்த கல்வி மேல் உள்ள தாகத்தால் பலர் அப்படி செய்தார்கள். அதன் ஆரம்பம் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பெரிய செல்வந்தர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு பணம் கொடுப்பார்கள், ஒரு வழி. அது பெரிய காசு. அது தான் இந்த பிள்ளையை வச்சு படிப்பிக்கிறதுக்கு உதவும். ஆனால் அவர் தன் பேரை மாற்றணும். அப்படி மாற்றித்தான் எங்கள் மத்தியில் பலருடைய பேருக்கு முன்னால் ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கும். சமயம் மாறினார்கள். ஆர்வனாவர்களை கண்டு பெரிய வேதனைப்பட்டு நல்லூர் சிவன் கோயிலில் தனது பிரச்சார பீரங்கியை ஆரம்பித்தார். 71ஆம் ஆண்டு 1849 அவர் டிசம்பர் 21ஆம் தேதி வண்ணை சிவன் கோயிலில் தனது பிரசாரத்தை ஆரம்பித்தார். இதெல்லாம் தவறு, இந்து சமயம் அடைந்துவிடக்கூடாது, இந்து சமயம் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தார். மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் மக்கள் எங்கே வசதி இருக்கோ அங்கே தான் போவார்கள். அதுதான் இயற்கையான விஷயம். இதே இடத்துல இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆர்வனாவல் பூசை, இது கங்கை வறண்ட பூசையாக இருந்தால் இன்றைக்கு இங்கே 10 போலீஸ்காரன் நின்று கிரௌடை கொண்டு வரணும். அப்போ மக்கள் எங்கேயோ எங்கே சுகம் இருக்கோ அங்கே தான் போகிறார்கள். இப்படி மெஞ்ஞானத்தை தேடியெல்லாம் போக மாட்டார்கள். நல்லூர் ஆதீனத்தில் நான் சுவாமி ஸ்ரீலஸ்ரீ எங்களுடைய தம்பிரான் சுவாமிகளோடு தொண்டர்களாக இருந்தோம். அங்கும் இப்படித்தான் கொஞ்சம் பேர் தான் வருவார்கள். பரண்ட சுவாமி ஆக்கள் குறைவாக இருக்காங்க. அவர் சொல்லுவார், இது ஞான சம்பந்தர் ஆதீனம், இங்கே ஞான சம்பந்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் வருவார்கள், மற்றவர்கள் வர மாட்டார்கள். ஆர்வனாவலருடைய எண்ணக்கரு இந்து சமயம் தொடர்ந்து வாழ வேண்டும், மக்கள் சைவ பழக்கங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தது. நல்ல சிந்தனைகளோடு ஆரம்பிக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியும் அந்த நேரம் நடக்காமல் போகலாம், ஆனால் காலம் போகும் பொழுதுதான் நடந்தே தீரும். அவர் சைவப்பிரகாச அச்சேந்திர சாதியை உருவாக்கி எல்லாம் வேட்டுச்சுவடிகள் இருந்த அந்த காலம். வேட்டுச்சுவடிகள் பூச்சி அரிச்சு போயிடும், கனகாலத்தில் இருக்க மாட்டேது. இதை பிரிண்டில் கொண்டு வந்தா அச்சியந்திரம். இப்போ நாங்கள் கலைக்கிறோம், இதை யூஎஸ்பியில் போட்டு வச்சா சுஜந்தன் சொன்னார், ஆனால் இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன், இது யூஎஸ்பியில் அது சிடியில் போட்டு வச்சா வருஷக்கணக்காக இருக்கும்னு சொல்லி. இதே போல் அப்போ கதைச்சார்கள், இதெல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி வச்சா அடுத்த தலைமுறைக்கு இது போக வேண்டும். எனவே அவர் அச்சேந்திர சாதியை உருவாக்கினார். அதன் மூலம் வேட்டுச்சுவடிகள் எல்லாம் நூல் வடிவமானது. நாங்கள் படித்த புத்தகம் பாலபாடம், உங்களுக்கு அதற்கு ஞாபகம் இருக்கும். அது சைவ வினாவிடை. பலர் கேள்விகள் கேட்டார்கள், பகுத்தறிவாளர்கள் கேள்வி கேட்பார்கள். பகுத்தறிவு படைப்பதெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே அதற்கு விடைகளை சைவ வினாவிடையிலே மிக மிக சுருக்கமாக எல்லா விடைகளையும் அவர் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்
அப்பொழுது ஆரம்பித்த இந்த சைவ பாடசாலை 1887 அது ஓலக்குடிசையில் ஆரம்பிக்கப்பட்டது. சிறிதுதான் வளர்ச்சியடைந்து 1890ஆம் ஆண்டு யாழிந்து கல்லூரியில் ஒரு சிறிய பாடசாலையாக ஆரம்பித்தது. அதன் வளர்ச்சி மிக துரிதமாக இருந்தது. ஏனென்றால் பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற தூரதேய நாடுகளில் இருந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் சைவ முறைப்படி படிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை யாழிந்து கல்லூரிக்கு அனுப்பினார்கள். அப்போது கல்லூரியால் அப்போது விடுத்தியாலயம் அவர்கள் இருப்பதற்கு வீடுகள் தேவைப்பட்டது. எனவே பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் வந்து கழித்து விட்டு போகணும். இதுதான் பின்பு விடுதியானது. ஒரு வீட்டை எடுத்து அதை விடுதியாக வச்சிருந்தார்கள். பிறகு யாழிந்து கல்லூரி விடுதியாக அது மாறியது. அங்கே இந்த மாணவர்கள் தங்கி இருந்து படிப்பார். இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஹோம் ஸ்டேன்னு சொல்கிறோம். அந்த ஹோம் ஸ்டே பிரச்சனையாலே இப்போ விசாக்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறார்கள். என்னோட வீட்டு பிரச்சனை வருது. எனவே ஆரம்ப நாவலர் ஆரம்பித்த அந்த இந்து கல்லூரி, அதில் இந்து சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இந்து சபை விளக்கமான திட்டவட்டமான சில தீர்மானங்களை எடுத்திருந்தது. முதலாக இருந்த இந்து சபையின் தலைவர் எங்களுடைய பழைய சபாநாயகர் வைத்திலிங்கம் துரைசாமி அவர்கள். அப்பொழுது செட்டியார் அதன் பொருளாதார கடமையாற்றினார். ஏனென்றால் எல்லா நிகழ்ச்சிகளையும் துவங்கலாம், ஆனால் அது ஆரம்பித்து நடத்துவதற்கு சில்லறை வேணும். சில்லறை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கோயில் கூட இன்றைக்கு உள்ள வளர்ந்துருக்குது. ஆரம்பத்தில் 2 பெரியவர்கள், டாக்டர் பொன்னம்பலம், டாக்டர் ராமன் மாறர் அவர்கள் நிதியுதவி செய்து ஆரம்பித்து பின் பல பெரியவர்கள் எல்லாம் நிறைய உதவிகள் செய்து இன்றைக்கு ஒரு இந்த இந்த ஹெமிஸ்பியரிலே நாங்கள் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய இந்து ஆலயமாக, சைவ ஆலயமாக எங்களுடைய ஆலயம் இருக்கிறது. இதே போலதான் ஆர்வனாவுடைய கனவு யாழிந்து கல்லூரியாகி முதலில் நெவின் செல்லத்துறை அவர்கள் அதன் தலைவராக இருந்தார். மற்ற இந்து போர்டு அதில் பசுபதி செட்டியார், நாகலிங்கம் பெரியார், காசிப்பிள்ளை இவர்களெல்லாம் சேர்ந்து யாப் எழுதினார்கள். அந்த யாப்பின்படி யாழிந்து கல்லூரியில் இன்றல்ல இன்னும் 1000 வருடங்களுக்கு பின்பு கூட ஒரு சைவம் இந்து இல்லாதவர் அதிபராக வர முடியாது. எனக்கு 10 வருஷம். எனவே அப்படியான யாப்பு அங்கே இருக்கின்றது. இந்து சடங்கை விட இந்து சைவ சமய சடங்கை விட வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியும் அங்கு கொண்டாட முடியாது. இது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. எனவே அவர்களுடைய அந்த யாப்பிலே இந்த இந்து கல்லூரி தொடர்ந்து நடக்க வேண்டும், அதிலே எந்த விதமான கலப்புகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தார். எங்களுடைய ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் யாழிந்து கல்லூரி மாணவன். அவருடைய பிரியமான ஆசிரியர் சிவராமலிங்கம் ஆசிரியர் அவர்கள் சொல்லியிருந்தார், நீ ஆர்வனாவலர் பேச்சு போட்டியில் பரிசெடுத்த நீ ஆர்வனாவலுக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் யாழிந்து கல்லூரியில் சொல்லி. எனவே யாழிந்து கல்லூரி எங்களுடைய வழிபாட்டு மண்டபத்துக்கு முன்னாலே ஆர்வனாவலர்களுடைய சிலை இருக்கின்றது. அநேகமாக விழாக்கள் நடக்கும் பொழுது முதல் ஆர்வனாவலருக்கு மாலை அணிவித்துத்தான் பின்பு அந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது தேவாரம் படிக்க வேண்டும். தேவாரம் படித்துத்தான் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். இந்து முறைப்படி தான் அங்கே எல்லாம் நடக்க வேணும். விடுதியில் எல்லாம் சைவ சாப்பாடு தான் கொடுக்க வேணும் என்றதெல்லாம் எழுதிய சட்டங்களாக அங்கே இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணகர்த்தா ஸ்ரீ ஆர்வனாவலர் சுவாமி அவர்கள். அந்த பெரியவரை பற்றி நாங்கள் எண்ணுவது பேசுவது மட்டுமல்ல, அவர் காட்டிய வழிமுறையிலே நாங்கள் வாழ வேண்டும். இப்படியான பல இளம் சிறார்களை ஊக்குவித்து அவர்களை கொண்டு அடுத்த முறை நான் வரும்பொழுது தலைவரை கண்டேன். அப்போ சொன்னேன், நாங்கள் பேசுறதில்லை, அடுத்த முறை ஒரு சின்ன பிள்ளைகளை பற்றி பேசணும். அவங்க தெரியாதுன்னா நாங்கள் அவங்க தெரியாது சொல்லிக் கொடுக்கல. நாங்கள் ட்ரெயின் பண்ண பேசணும். நாங்கள் ஏர்போர்ட்டில் எக்ஸிட் லோஞ்சில் இருக்கிறோம், டிபார்ச்சர் லோஞ்ச். அவர்கள் அரைவல் லோஞ்சில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த விழாக்கு வந்து அந்த சிறுமி எவ்வளோ அழகாக அவப்பில் இன்னும் திறமையுள்ள பலர் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பை தந்து பல நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிற சைவ சித்தாந்த மன்றம்
அவர்களுக்கு நன்றி கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சத்யன். அரம நாவலருக்கும் யாழ் இந்து கல்லூரிக்கும் உள்ள தொடர்பு பற்றி நீங்கள் உரையாற்றினீர்கள். நன்றி. இடையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தடங்களுக்கு மன்னிப்பு கூறுகிறேன். ஃபோனை ஆன் பண்ணிட்டேன். ஒரு சிவலிங்கராஜா பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து எங்களுடன் 5:30 மணிக்கு இணைந்து கொள்வார். அதுவரை நீங்கள் தேநீர் அருந்தி நேரத்தை செலவழிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக முன்னாள் தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் எங்களுக்கு ஆரம்ப நாவலர் பற்றி உரையாற்ற உள்ளார். இணைய வழி மூலம் இணைந்து கொண்டிருக்கிறார். அவர் பண்டிதமணி கணபதி பிள்ளையுடன் இணைந்து கந்த புராணத்துக்கு உரை எழுதியவர்களுள் முக்கியமானவர் திரு சிவலிங்கராஜா அவர்கள். அத்துடன் ஆரம்ப நாவலுடைய 100ஆண்டு விழாவின் போது 2022ஆம் ஆண்டு அந்த மலர் வெளியீட்டில் இவர் மிகுந்த பங்காற்றியிருந்தார். அவரை உரை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன். வணக்கம். கந்த புராணமும் சிவஞஸ்ரீ ஆரம்ப நாவலும் என்ற டாபிக்ல தான் கேட்டுக்கொண்டார். உண்மையிலே இந்த கந்த புராணமும் சிவஞஸ்ரீ ஆரம்ப நாவலும் என்பது மிகவும் பரந்த பெரிய முக்கியமான விடயம். அதை குறிப்பிட்ட நேர அளவுக்கு மிக சுருக்கமாக நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே கந்த புராணம் தோன்றிய காலம், அந்த காலம் பற்றிய பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. இருந்தாலும் 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 15ஆம் நூற்றாண்டின் நிறைவு வரை உள்ள காலப்பகுதியிலே தோன்றியிருக்கும் என்பதுதான் பெரும்பாலான ஆய்வாளர்களின் கருத்து. அந்த காலத்திலே கந்தபுராணம் தோன்றியதற்கு பக்தி மரபு மாத்திரம் காரணம் அல்ல. தமிழ்நாட்டிலே அந்த காலத்திலே நிலவிய இஸ்லாமிய ஆட்சி அதிகாரமும், அந்த ஆட்சி அதிகாரத்தினால் சைவ கோயில்கள் சைவ பாரம்பரியம் சிறந்து போனதை எதிர்க்கிற முகமாகவும் இது தோன்றியிருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். உண்மையிலே கந்தபுராணத்தில் உள்ள முருகனுடைய வேல் வெற்றிக்குரியதாக யுத்தத்துக்குரியதாக காணப்படுவதற்காக கந்தபுராணம் லட்சியபசுவத்தில் பாடப்பட்டது அதுவும் ஒரு காரணம் என்று சொல்கிறார். வடமொழியிலே உள்ள கந்தபுராணத்தை தமிழிலே ஆக்கும்படி முருகனை கட்டளையிட்டதாகவும், முருகனின் கட்டளைப்படி அதை பாடி அரங்கேற்றிருந்த பொழுது பல்வேறு சிரமங்களை அனுபவித்ததாகவும் ஆய்வாளர்கள் பலவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நான்கை சொல்ல போகிறது ஆரம்ப நாவலுடைய காலத்தில் இருந்தால் கந்தபுராணம் தோன்றிய காலம் அதே காலகட்டத்தில் தான் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண அரசு நிலவிய காலம். ஆரிய சக்கரவர்த்தியிடம் சொல்வது வழக்கம். ஆரிய சக்கரவர்த்திகளாகிய யாழ்ப்பாண மன்னர்கள் ஆட்சியிட காலத்திலே தான் கந்தபுராணம் தமிழ்நாட்டிலே தோன்றி அரங்கேற்றப்படுகிறது. நான் நினைக்கிறேன் என்னுடைய கந்தபுராணத்தின் அரங்கேற்றத்திலே யாழ்ப்பாண மன்னர்களோ அல்ல மன்னர்களின் பிரதிநிதிகளோ பிரதானிகளோ யாராவது அந்த விழாவிலே கலந்திருக்க கூடும். அதுக்குரிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த கந்தபுராணம் அரங்கேற்றம் முடிந்த கையோடு இந்த கந்தபுராணத்தை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பண்டிதமணி கணபதி பிள்ளை சொல்லுவார், யாரோ ஒரு புண்ணியவான் யாழ்ப்பாணத்திலே இந்த கந்தபுராண படனத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லுவார். யாரோ ஒரு புண்ணியவான் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மன்னர் காலத்திலே இருந்த அந்த காலத்து பிராமணர்கள் தான் இந்த கந்தபுராணத்துக்கு கந்தபுராண படனம் இங்கே தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது. வெள்ளாந்த காலத்தில் ஒத்துப்பேர் காலத்தில் முற்றாக சிதைந்து போன இந்த கந்தபுராண பாரம்பரியம்
உள்ளாந்தர் காலத்திலே கொஞ்சம் மேற்கிழம்ப தொடங்குகிறது. இந்த காஞ்சிபுரத்திலே கந்தபுராணம் பாடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட பொழுது யாழ்ப்பாண மன்னர்களின் வரவழைத்து வந்த காஞ்சிபுரத்து பிராமணர்கள் கந்தபுராணத்தோடு வந்து இங்கே கந்தபுராணத்தை பயின்று வந்தார்கள். இது இடையிலே அற்றுப்போக உள்ளாந்த காலத்தில் மீண்டும் முளைத்தள தொடங்குகிறது. இது மீண்டும் முளைத்தள தொடங்குகின்ற பொழுது உள்ளாந்த காலத்தில் ஒரு அவர் பேர் தச்சி கணேசையர் என்பவர் அரியாலை பிள்ளையார் கோயிலே இருந்தவர். அவர் ஒரு கல்மொழி பாண்டித்யம் பெற்றவர், தமிழ் இலக்கிய இலக்கணம். அவர் இந்த கந்தபுராண படத்தை தொடக்கி வைத்தார் என்று ஒரு கதை நிலவுகிறது. சரியான ஆதாரங்கள் அதுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பை நாங்கள் சொல்லலாம். இன்றும் கந்தபுராணம் கோயில்களிலே படிக்கப்படுகின்ற பொழுது முதலிலே படிக்க ஆரம்பிக்கிறவர்களும் கோயில் பிராமணர்கள் தான், கோயில் பூசகர்கள் தான். அதை நிறைவு செய்கிற பொழுது படிப்பு செய்கிறவர்களும் புத்தகத்தை காட்டுதல் என்று சொல்வார்கள், கட்டுகிறவர்களும் பிராமணர்கள் தான். எனவே பிராமணர்களுடைய செல்வாக்குள்ளேதான் இது ஆரம்பத்திலே வந்திருக்கிறது. பின்னர் உள்ளாந்த காலத்திலே சற்று தலைகாட்ட தொடங்கிய இந்த கந்தபுராண படனம் பிரித்தானியர் காலத்திலே நான் எங்களுக்கு ஆர்வனாளர் வருகிறார். அச்சுப்போயிலிருந்து மிகவும் தேங்கி போகின்ற ஒரு புராண படன பாரம்பரியத்தை ஆர்வனாவலர் மூச்செடுக்கிறார். அவர் பல்வேறு விடயங்களை மூச்செடுக்கிறார். அதிலே இந்த புராண படன வரவும் ஒன்று. அவ்வாறு மீட்டெடுத்த நாவலர் தன்னுடைய காலத்தில் ரெண்டு முக்கியமான விடயங்களை மனம் கொண்டிருந்தார். ஒன்று, மக்களுடைய வாழ்வியலை சமய நெறிக்கு கொண்டு வந்து, சைவ நெறிக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டிய மிக முக்கியமான சமூக தேவை அவருக்கு இருந்தது, சமய தேவை இருந்தது. இதற்காக கந்தபுராண படனத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சாதாரண மக்கள் மத்தியிலே, அடிப்படை இல்லாதவர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே கோயில்களை மையமாக வைத்து புராண படனத்தை ஆரம்பித்தார். இவ்வாறு புராண படனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான எழுச்சி வந்தது. அதுக்கு ஒரு சைவ ஆசாரம் வந்தது. ஒரு பழமொழி தமிழிலே இருக்கு, யாழ்ப்பாண படமொழி இருக்கு, புராணத்தை கேட்டபாடும் இல்லை, மச்சத்தை திண்டபாடும் இல்லை என்று சொல்லுவார். ஏனென்றால் புராணம் படிக்கிறார 3 மாத காலத்திலும் ஆசார சீலர்களாக மச்சம் மாமிசம் பாவிக்காது ஒரு அனுஷ்டானிலே இருக்க வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவு இருக்கு. எனவே அது விரதம் முடிக்கிறதாக இந்த புராண படனம் முடிய அதுக்குரிய அபிஷேகங்கள் விழாக்கள் எல்லாம் எல்லாம் இத்தவரை பொம்மை சிறுபான்மையாக போவது. இந்த வகையிலே இந்த கந்த புராணத்தை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை நாவலுக்கு வந்தது. எங்களுடைய சமயத்தை பாதுகாப்பதற்கான அதை பொதுமக்கள் மத்தியிலே பிரசாரத்திற்கு ஊடகமாக புராண படனத்தை புராண படனத்தை படிக்கின்ற பொழுது மிக முக்கியமான தன்மை வந்து அந்த காலத்தில் எழுத்து பிரதிகள் தான் நாவலறிஞர் கையிலே அச்சகம் வந்தபடியால் அவர் பல்வேறு பதிப்புகளை செய்தாலும் இருமுது ஆற்று படை முழுவந்த பெருமையை சொல்வார். அதை முதலில் பதிப்பிச்சவர் ஆர்வலாகும். அடுத்தபடியாக அவர் பதிப்பித்த பல்வேறு இலக்கிய கணக்கு வரும் கந்த புராணத்தை பதிப்பிக்க, கந்த புராணத்தை பதிப்பிச்சு கந்த புராணத்தை வசநடையிலும் எழுதி அந்த கந்த புராண படன பாரம்பரியத்தை ஆர்வனாக தன் சிறமை கொள்ளுகிறார். இதனாலே தமிழ் மக்கள் மத்தியிலே கந்த புராணம் மிக முக்கியமான இடத்தை பெற்றது. கந்த புராணத்திலே முதல் வருகிற செய்வமே தர்மம் வந்து ஒரு பொருள் உலகு. தர்மம் வந்து ஒரு பொருள். இது நான் நினைக்கிறேன் இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் குடும்பங்களுக்கு எதிராகவும் அவர்களின் ஊழல்களுக்கு எதிராகவும் முறையிட்ட நாவலர் இந்த கந்த புராணத்தின் ஊடா சமயத்தை சொல்வது அதே வேளை சமூகத்தை சொல்லலாம், சமூகத்துக்கு தேவையானவற்றை சொல்லலாம் என்று இந்த கந்த புராணத்தை கையிலே. இதனாலேதான் கந்த புராணத்தை அவர் பதிப்பித்தார். இப்ப கந்த புராணத்தினுடைய கதைப்போக்கையும் அதுக்கு சொல்வார்கள். கந்த புராணத்தை இல்லாத விஷயமே இல்லை. சமய சார்பாக, சமூக சார்பாக, வாழ்வியல் சார்பாக, அரசியல் சார்பாக எல்லா விடயத்தையும் கந்த புராணம் உலகியல் சார்பாக இந்த இதை ஒவ்வொரு 6 காண்டத்தை தான் கையெழுப்பாடு. இந்த 6 காண்டத்திற்கும்
தமிழ்நாட்டிலே எழாத அளவுக்கு உலகள் தோன்றியது வடபகுதியில், யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில். கந்தபுராண உடமரபு மிக நீண்ட காலமாக இங்கே இருக்கு. உடமரபுக்கு புராண படனம் அத்திவாரமாக. இன்னொரு முக்கியமான அம்சம், கல்வி முயற்சியாக கந்தபுராணம் படிப்பிப்பது ஒரு கல்வி முயற்சியாக இருக்கு. எழுத வாசிக்க தெரியாதவர்கள் ஒரு வாய்மொழி கல்வி வரவு அல்லது திண்ணைக்கல்வி வரவு இல்லை நிலாப்பள்ளி வரவு என்ற அந்த சமூகத்திலே இந்த புராண படனத்தின் போது பல்வேறு அடிப்படையில்லாதவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்களும் ஒரு நீதியான நிறைந்த சமய வாழ்வை பேண இயன்றார்கள். குறிப்பிட்டிருக்கேன், என்னுடைய நாட்டு பெண்களுக்கே தெரியும் கந்தபுராணம். இந்த கந்தபுராணத்தை சொல்லும்போது நாவலிடம் ஒரு ஒரு அம்சம் இருந்தேன், செய்வன திருந்த செய் என்பதில் ஒரு இலக்கணம். புராண படனத்துக்கு ஒரு பரவிலக்கணத்தை வைக்கிறேன். எப்படி என்றால், இந்த புராணத்தை யார் படிக்கிறார்களோ அந்த படிக்கிறவர்களுக்குரியோ, யார் பயன் சொல்லுகிறார்களோ அதற்குரிய இந்த புராண படனத்தின் உரிய பயன் என்று சொல்வதா பலன். இந்த பயன் என்ற சொல்லுக்குள்ளாலேயே அதனுடைய பெருமதி தெரிகிறது. புராண படனம், புராண படிப்பு என்று ரெண்டு முக்கியமாகும். புராணம் ஒரு படிப்பாகும், புராண படனம் ஒரு படிப்பாகும். புராண படிப்புன்னு தான் சொல்றாரு. அதே நேரம் இந்த புராணத்தினுடைய பயன், உரை சொல்றத பயன் சொல்றதுதான் சொல்றாரு. பயன் என்பது எங்களுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்த வாழ்க்கை. நாவலர் கந்தபுராணத்தை மிகச்சிறந்தவர். சிவகண்ணாமலை பற்றி படித்தவர், இங்கிலாந்து பதித்தவர், திருக்குறள் பதித்தவர், கனக பதித்தவர். ஆனால் கந்தபுராணத்தினால் இதனாலே இந்த கந்தபுராண பதிப்புகள் நிறைய வந்தன. அந்த நாவலுக்கு பிறகு நான் நினைக்கிறேன், கந்தபுராண பதிப்புகள் கூட வந்ததும் கந்தபுராணத்துக்கு உறவு எழுதியவர்களும் எனக்கு தெரிந்தவர்களே யாழ்ப்பாணத்தில். எனக்கு நான் அறிந்தவரையில் தமிழ்நாட்டில் பிரகலிக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒருவர் தான் இந்த கந்தபுராணத்துக்கு உரி எழுதியிருக்கிறார். பின்னர் நான் அறிந்தவரை பின்னர் நல்ல பேர் கந்தபுராணத்தை பண்டிதம் சொல்வார், யாழ்ப்பாண கலாச்சாரம் கந்தபுராண கலாச்சாரம். கலாச்சாரம் என்ற சொல்லுக்குள்ளேயே அந்த கந்தபுராணத்தின் பெருமதியும் யாழ்ப்பாண கலாச்சாரம் கந்தபுராணம். கந்தபுராணம் சொல்ல வந்த விடயத்துக்கு ஒரு சில வெற்றி நான் சொல்லி நாவலர்கள் அதுக்கு கொண்டு வந்த பெருமதியை அந்த கந்தபுராண பதிப்பிலே முன்னுக்கு புராண படத்த விதி என்று சொன்னேன். நாவலர் சுருக்கமாக நிற்பவர் ஒரு விதி சட்டம். நாவலை படிக்கிற அந்த கந்தபுராண பழைய பதிப்பு கூட பார்த்தா தெரியும், புராண படன விதி இப்படிதான் படிக்கும். இந்த வகையிலே கந்தபுராணத்தை அச்சேற்றி அதை மக்கள் மத்தியிலே பயிரவர் இந்த நாவலுக்கு பின்னாலே கந்தபுராண உதவல் புராண படிப்பு என்று சொல்வது என்றால் அதுக்குள்ளாலே ஒரு படிப்பு வந்தது. இந்த உரை சொல்லுகிறவர்கள் தனியே உரையை மட்டும் சொல்வதில்லை. உரையினோடு கந்தபுராணத்திலே காணப்படுகின்ற செய்யுள்களிலே காணப்படுகின்ற இலக்கண குறிப்புகள், அதிலே வருகின்ற உவமை உருவகம் போன்றவை, அவை சொல்லுகின்ற வாழ்வியல் தத்துவங்கள், சைவ சித்தாந்தம் போன்ற பல்வேறு அம்சங்களையும் சேர்த்து ஒரு இலக்கிய ரசனை. சோமணி பொன்னம்பல பிள்ளை பிராணபடனம் செய்கிறார் என்றால் அங்கே பண்டிதன் சொல்கிறார், ஊசி போட்டாலும் சத்தம் கேட்கும், அவ்வளவு தூரம் அமைதியாக இருக்கும். எல்லா பொழுதும் சைவ சமயத்தை கந்தபுராணத்தை கொண்டு வந்து சைவ சமயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுத்தவர் நாவலர். நாவலரும் கந்தபுராணம் பேசுகிற பொழுது நாவலுக்கு பல்வேறு பணி இருக்கு. அச்சக பணி, எழுத்து பணி, உப்பாள புத்தக பணி, உடனடற் பணி எல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம், அதுவே தனித்தனியே பல்வேறு எழுதிக்கிறோம், நாங்கள் எழுதியிருக்கோம். ஆனால் கந்தபுராணத்தை தமிழ்நாடு கந்தபுராணம் தோன்றிய இடத்திலே அதுக்கு இல்லாத புறவரி வந்த இடத்திலே